என்னது இப்படி ஒரு ஆம்லேட் இருக்கா? அட ஆமாங்க, சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஆம்லேட் எப்படி போடுறது நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். அதனால் நிறையவே போட்டுக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்காக பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா போட்டிருந்தேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவு நல்லா அடித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உப்பு மசாலா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் ஒரு இடத்துல அதிகமாக இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டை வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக வெட்டி வச்ச வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மசாலா போட்டோமோ அது எல்லாத்தையுமே இதுலேயும் போட்டுருங்க. சேம் அதே தான், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக் மிக்சர், அதை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆம்லேட் வந்து உள்ளே ஒரே இடத்துல சுருங்காமல் பெருசாக கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ தட் அதர் சைடும் வந்து நல்லாவே நம்மளுக்கு வெந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஆச்சி தான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆம்லேட் போட்டேன், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். அதனால தான் செகண்ட் டைம் வந்து நான் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து என் அம்மா வந்து பருப்பு குழம்பு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பருப்பு குழம்பு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆம்லேட்டை ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்குல ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணுன்னா